நாசிக் தோழர் நேயர்களே, இந்த ரமலான் மாசத்துல முஸ்லீம்களை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறை 1 அன்னைக்கு முதல் நோன்பு அன்னைக்கு கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற ஒரு சங்கி இஸ்லாமிய வெறுப்பு தன்மையில இருக்கக்கூடிய ட்ரெய்லர் வெளியாகி ஒரு பெரிய பேசுபொருளா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரெய்லரை மிகவும் காமெடியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையை கேரளா மக்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க தரமான சம்பவத்துக்குள்ள போவோம். அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த 2023 டிசம்பர்ல கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் இந்த சங்கி கும்மல்கள் உருவாக்கி வெளியிட்டுச்சு. இந்த படத்துடைய மைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாமே ஹிந்து பெண்களை லவ் ஜிகாது செஞ்சு வெளிநாடுகளுக்கு கடத்தி அவர்களை தீவிரவாத குழுக்களை சேர்த்திட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக ISIS போன்ற அமைப்புகளை சேர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சு, குறிப்பாக கேரளால அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, ஆனா கேரளால இது நடந்துச்சுன்னு சொல்லி கேரளாவை மையமா வைத்து இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை கொண்ட ஒரு ப்ராபகேண்டா படத்தை எடுத்தாங்க. இந்த படம் எடுக்கப்பட்டு இந்தியாவில் பல்வேறு திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டுச்சு. ஆனா சவுத் இந்தியாவில குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இது எந்த விதத்திலும் ஓடப்படலை. குறிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு தியேட்டர்ல வெளியாச்சு, ஆனால் அதுவும் நிறுத்தப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டது. கேரளால முற்றுமுழுதுமாக நீக்கப்பட்டது. ஏன்னா கேரளாவை மையமா வைத்து எடுக்கப்பட்ட அந்த படத்துல சொல்லப்பட்ட அனைத்துமே பொய்யான தகவல். குறிப்பாக 32,000 ஹிந்து பெண்களை முஸ்லீம்கள் லவ் ஜிஹாத், அதாவது இங்க எப்படி நாடக காதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது போல லவ் ஜிஹாத் டிராமா பண்ணி முஸ்லீமா மாத்தி அந்த முஸ்லீமா மாற்றப்பட்ட பெண்கள் எல்லாத்தையும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல கடத்தி அவர்களை தீவிரவாதி குழுக்களை சேர்த்து செயல்பட வைக்கிறது தான் முஸ்லீம்களுடைய வேலை அப்படிங்கிற ஒரு போலியான செய்தியை மையமா வச்சு ஒரு வெறுப்பு தன்மையில இருந்து அந்த படம் என்பது எடுக்கப்பட்டது. இந்த படம் எங்கேயுமே ஓடல. ஆனா இந்த பாஜகவை சார்ந்த சங்கிகள் வட மாநிலங்கள்ல பல்வேறு திரையரங்குகள்ல ஃப்ரீயாவே வெளியிட்டாங்க. டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கறது, டாக்ஸை வரியை நீக்கம் செய்யறதுன்னு சொல்லிட்டு பல விதத்துல இந்த வட மாநிலத்துல குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்கள், இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும், அவர்களை எந்த விதத்திலும் நம்ம சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த தவறான விஷயத்த ஊட்டுவதற்காக இந்த ப்ராபகண்டா படத்தை எடுத்து பாஜக பல்வேறு இடங்கள்ல இதை பிரச்சாரமே பண்ணுச்சு. அந்த அளவு பண்ணி இந்த படம் பெருசா ஓடல். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க கேரளா மையமா வச்சு எடுத்தால் கூட கேரளால நமக்கு ஓட்டு கிடைக்கும், தமிழ்நாட்டுல நமக்கு ஓட்டு கிடைக்கும், பெரிய மெஜாரிட்டி கிடைக்கும், MLA MP எடுக்க முடியுங்கிற எண்ணத்தோடு இந்த படம் எடுக்கப்படல. இந்த படம் எடுத்ததன் நோக்கமே என்னன்னா, கேரளால எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, சவுத் இந்தியாவில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை கூமட்டை சங்கிகள் மத்தியில வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புவதற்காகத்தான் இந்த படங்கள் என்பது எடுக்கப்பட்டது. சோ இந்த படம் எடுக்கப்பட்டு பெரிய அளவில் ஓடல, பிளாப் ஆயிருச்சு அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரியும். ஆனால் இந்த படத்திற்கு இந்த தேசிய விருதுக்கான ஒரு முக்கிய தன்மையே போயிருச்சு. தேசிய விருதுகள்லாம் இவ்வளவு கேடுகட்ட நிலையில உருவாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த படம் இருக்குல்ல, கேரளா ஸ்டோரி 2023 வெளியாச்சு. இதற்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சிச்சு. ஒன்னு இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு கிடைச்சிச்சு, 2வது பிலிம் போட்டோகிராஃபி இருப்பார்ல அவருக்கு கிடைச்சிச்சு. 2 துறைகளுக்கு இந்த கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவு ஒரு கேடுகட்ட நிலையில இந்த தேசிய விருதுக்கான நிலைமை இருக்குன்னு. அப்ப முஸ்லீம்களை எல்லா விதத்திலும் தவறான முறையில் ஒருத்தன் காட்டணும்னு இறங்கிட்டானா அந்த இயக்குனருக்கு விருது என்பது கன்ஃபார்ம். இன்னொன்னு போட்ட காசு வேஸ்ட் ஆகாது. உனக்கு போட்ட காசுக்கு மேலேயே பணத்தை என்ன பண்ணிடும் பாஜக, பொய்யான பிரச்சாரங்களை பண்ணி ஃப்ரீயா அந்த தியேட்டர்களை வெளியிட்டு உனக்கு பணத்தை என்ன பண்ணிடும், நல்ல முறையில சம்பாரிச்சு கொடுத்துரும். அதனாலதான் தைரியமா என்ன பண்றாங்க, இந்த மோகன்ஜி போன்றவர்கள்லாம் இந்த நாடக கதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இது போல என்ன பண்றாங்க, இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதன் அடுத்த பகுதியா தான் இந்த இயக்குனர் தரமா கடத்துல இருந்திருக்காரு. ஏன்னா அதுக்கே தேசிய விருது கிடைச்சிச்சு. இப்ப இதற்கு சர்வதேச விருதெல்லாம் கிடைக்கும் பாஜக மனசு வச்சுட்டாங்கிற அடிப்படையில தன் காசு வீணாகன்னு சொல்லிட்டு அந்த கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற இந்த ட்ரெய்லர் ரமலான் பிறை 1 அன்னைக்கு வெளியாகி பெரிய ஒரு பதற்றத்தை உருவாச்சு. பதற்றம் மீன் வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த படம் களம் இறக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன கண்ணோட்டம் கேட்டீங்கன்னா, பழைய படம் போல முஸ்லிம் ஜிஹாதிகள், அதாவது இஸ்லாவ் ஜிஹாதிகள், இவங்க தீவிரவாதிகளுக்கு பென்சி ஆள் சேர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்காம இதை இந்திய அளவுல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இந்தியா இஸ்லாமிய நாடாக முஸ்லீம்கள் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா முழுக்க முழுக்க ஒரு ஆப்கானிஸ்தானை போல மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போலியான பிரச்சாரத்தை இடையில கூட அமெரிக்கால
ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தை சொல்லி அந்த மாகாணத்துல முஸ்லீம்கள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் ஏன் அதிகமாகறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அதிகமா வர்றாங்க. இப்ப முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகும்ல. இதை கண்ட அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாகாணம் அதாவது அமெரிக்காவுடைய குறிப்பிட்ட மாகாணம் வந்து பாகிஸ்தான் போல ஆப்கானிஸ்தான் போல மாறிட்டு இருக்கு. இல்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு இஸ்லாமிய நாடாக அமெரிக்கா மாறுது, ஒரு குறிப்பிட்ட பகுதி மாறுது. இன்னொன்னு பாகிஸ்தான் போல ஒரு தீவிரவாத கூடாரமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 அர்த்தங்கள் கொண்டு அவர் வந்து அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துல வந்து செய்திகளை பதிவு செஞ்சாரு. சோ அது போல இந்தியால வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடாக மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த கருவை மையமா வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதுல எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா கேரளால இருந்து ஒருத்தவங்க, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து ஒவ்வொரு இந்து பெண்களை வந்து முஸ்லீம் லவ் ஜிகாது செஞ்சு இஸ்லாத்துக்கு மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரம் பாத்தீங்கன்னா இதன் மூலம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு போலியான வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு பாஜக பரப்பிட்டு இருக்கு. சோ இதுல ஒரு முக்கியமான காமெடியான விஷயம் என்னன்னா, கேரளாவில் வந்து ஒரு பெண் இப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த பெண்ணை வந்து மாத்திடுறான். அந்த ட்ரெய்லர்ல முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள அந்த பெண் போயிடுறான். அந்த முஸ்லீம் குடும்பம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பீஃப் இருக்குல்ல, மாட்டுக்கறி, அதை வந்து வள்ளுக்கட்டாயமா வாயில திணிக்கிறாங்க. புடிச்சு திணிச்சு கையை கட்டி வச்சு திணிச்சு சாப்பிட வைக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படி இவங்க வந்து மாட்டின் பேரால் எவ்வளவு குடும்பம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு போலியான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. சோ இந்த ட்ரெய்லர் இதுதான் பேசுது. இந்த ட்ரெய்லர் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. கேரளா மக்கள் தரமான சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளாவை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பீஃப் அவங்க விரும்ப மாட்டாங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டோட பீஃப் அதிகமா விரும்பி சாப்பிடுறது கேரளா மக்கள் தான். வெறும் பீஃபை கறியா பார்க்க மாட்டாங்க. அதை பல விதமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவர்களாக வந்து கேரளா மக்கள் இருக்காங்க. அந்த அளவு பீஃபை கொண்டாடக்கூடிய மக்கள். அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே எடுத்து டீகோட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க, இதே போல அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அப்படியே கறி எடுத்து பீஃபை வச்சு கட்டி கிட்டி போட்டு ஒரு பாய் துப்பியை போட்டு கறியை வாயில பீஃப்ல திணிக்கிறாரு. திணிச்ச பின்னாடி இந்த அம்மா வாயில பட்ட பின்னாடி இந்த அம்மா, எங்க பாய் கறியை வச்சு இங்க புரோட்டமே அப்படி பிச்சு கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அளவு ரீல் கிரியேஷன். அதே போல சில நபர்கள் உண்மையாகவே சொல்றாங்க, அவங்க குடும்பத்துல எனது தம்பி அண்ணன் எல்லாமே பீஃபை விரும்பி சாப்பிடுவாங்க, எனக்கு பீஃப் பிடிக்காத, அவங்களுக்கு கிரேவி பிடிக்கும். ஒரு கப்பல் சொல்றாங்க, எனக்கு பீஃபை இப்படி இப்படிலாம் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ப கேரளா மக்கள் பீஃப் அவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த அளவு அவங்க அந்த கறியை நேசிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கறியை வள்ளுக்கட்டாயமாக ஒரு ஹிந்து பெண்ணை முஸ்லீமா மாத்தி திணிக்காங்கிற ஒரு போலியான பிரச்சாரத்தை நீங்க பரப்பக்கூடிய சமயத்துல கேரளா மக்கள் தரமான ஒரு சிறுபடி இன்னைக்கு தங்களது செயல்கள் வழியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்கவே இந்த மாட்டு அரசியல், இந்த பசுக்காவலர்கள் இருக்காங்களா, அந்த மாட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மாடு என்பது புனிதமானது, அதை நாங்கள் வணங்குகின்றோம், கோமாதா எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் உனக்கு தெய்வமாக இருக்கட்டும், மிச்சவனுக்கு அது உணவுப் பொருள். அப்ப உனக்கு தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மற்ற உணவுப் பொருளா சாப்பிடுறான் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவனை அடிச்சு கொள்றது எந்த வகையில நியாயம்? முஸ்லிம்களுக்கு பன்றி என்பது ஹராம். பன்றியை சாப்பிட்றவனை எல்லாம் தேடி பிடிச்சி அடிச்சு கொண்டுட்டா இருக்கிறாங்க. இல்ல பன்றி சாப்பிடக்கூடிய கடையை கொளுத்திட்டா இருக்கிறாங்க. உணவு என்பது உனக்கான உரிமை, என் உணவு என்பது எனக்கான உரிமை. உடை உணவு என்பது அவர்களுக்கான உரிமை. அதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், சுயமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு நீ ஏன் கறியை சாப்பிட்ற, அது எனக்கு புனிதம், உனக்கு புனிதம், அவனுக்கு அது கறிடா. அதே முஸ்லிம்கள் மாட்டை வச்சு உழவும் செஞ்சிருக்கிறாங்க, விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாட்டை குர்பானி என்ற அடிப்படையில பக்ரீத்துக்கு குர்பானியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அனுதினமும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாட்டு அரசியல் என்ற இந்த விஷயம் என்பது ஒரு மிக ஆபத்தானது. இன்னும் முஸ்லிம்கள் மட்டும்தான் இன்னைக்கு மாடு சாப்பிட்றாங்களா, தலித்து மக்கள் மாட்டு கறி சாப்பிட்றாங்க, இன்னும் பல தரப்பட்டு சார்ந்தவர்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. சென்னையில ஒரு ஏரியாவே இருக்கு, இந்த பீஃப் கறி இருக்குல்ல, ஏதாச்சும் அவ்வளவு ஸ்பெஷலா பல்வேறு வெரைட்டில செஞ்சு பல மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்ப உனக்கான உணவு என்பது உனக்கு, உன் தட்டுல இருக்கக்கூடிய உணவு உனக்கு, என் தட்டுல இருக்கக்கூடிய உணவு எனக்கு. உன் உணவை நான் பிடுங்கல, தூக்கி எறியல, ஏன் நம்ம நீ என்ன பண்ண, அதை பிடுங்காத, தடுக்காத அப்படிங்கறதா நமது கோரிக்கை. அப்ப இந்த கேரளா ஸ்டோரி 2 என்ற படம் எதுக்கு எடுக்கப்பட்டதுன்னா, இது தமிழ்நாட்டுல வந்து பெரிய வாக்கு வங்கி வாங்க முடியும், கேரளால வாங்க முடியும் அப்படிங்கறதுக்காக எடுக்கப்படல. இங்க எடுக்கப்பட்டு அதோடைய அறுவடைய வட மாநிலத்துல பண்றாங்க. தென் மாநிலத்துல ஒரு பிரச்சாரம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வட மாநிலத்துல அது அறுவடை செய்யறது. இப்ப இந்த படத்தை தூக்கிட்டு போய் பல்வேறு இந்த சங்கி கூமட்டைகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏற்கனவே வெறியில இருப்பானுங்க. இப்ப இந்த படத்தை போட்டு காட்டி மேலும் வெறியாக்கி முஸ்லீம் வெறுப்பு தன்மையில உச்சமாக்கி அடிதடி கலவரத்துல ஈடுபட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த படம் எடுக்கப்படுது. சோ இந்த படம் இன்னைக்கு எடுக்கப்பட்ட நோக்கம் என்பது தென் மாநிலத்துக்கு கிடையாது. ஏன்னா தென் மாநிலத்துல இவங்க எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு தெரியும். வட மாநிலத்திற்காகத்தான் இந்த படம் என்பது இன்னைக்கு எடுக்கப்பட்டு பெரிய அளவுல இன்னைக்கு பரப்பப்படுது. சோ அப்ப இந்த நிலையில நம்ம நிச்சயமாக இந்த படத்தை குறித்த
பெரிய விமர்சனங்கள் அப்படிங்கறத தாண்டி இந்த படம் என்பது ஜஸ்ட் லைக் மேட்டர் அப்படின்னு நம்ம கிடைக்காம இந்த பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த படத்தை பத்தி பேசினாலும் இந்த படம் ஓடிடும் நிலைமையெல்லாம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா ஆல்ரெடி முதல் பாகம் கேரளா ஸ்டோரி வெளியாச்சு இல்ல, அதே பெரிய லெவல மக்கள் கொண்டாடல, பெரிய லெவல தியேட்டர்கள்ல ஓடல, வட மாநிலங்களில் ஓடிச்சு. நான் சொன்ன மாதிரி தேசிய விருதுகள் அப்படி இப்படி பாஜக சப்போர்ட் தான் கிடைச்சு தவிர மக்கள் பெரிய லெவலில் இந்த படத்தை போய் பார்த்து பெரிய லெவலில் என்ன பண்ணல, இந்த படத்தை ஓட்ட வைக்கல. ஆனால் பேசுறதுனால இங்க பெரிய இம்பாக்ட் ஒன்றும் உருவாகுறது கிடையாது. இடையில பாத்தீங்கன்னா இந்த வடமாநில சகோதரர்கள்லாம் இங்க வேலை செய்யறாங்கல்ல, சீமான் போன்றவர்கள் அவர்களை திட்டுறாங்க, பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு இதுவரையிலும் வந்தாரை வாழ வைக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான எல்லா உரிமையும் கொடுக்குது. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் அவர்கள் மூலம் எழுகிறது, சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமும் எழுது. சில பேர் குளிச்சு போட்டு அவனை அடிக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அப்படி இருந்தால் கூட அவனை எந்த விதத்திலும் என்ன பண்ணல, அடிச்சு துரத்தி வேணும்னே நம்ம எந்த விதத்திலும் அவனை காயப்படுத்தி எதுவும் பண்ணல. ஆனா இந்த செய்தி எடுத்தது வடமாநிலத்துல சில தேர்தல்கள்ல தமிழ்நாடு நமது வடமாநில சகோதரர்கள் அடிக்குது துன்புறுத்துதுன்னு ஒரு ப்ராபகண்டாவை பரப்பிட்டு கிடந்தானுங்க. இப்ப இது மாதிரிதான் என்ன பண்றாங்க, இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய குமட்டைகளுக்கு வெறியூற்றுவதற்காக இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. நேற்று கூட ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் எம்பி, இவன் என்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுங்களா, இவன் பேர் பாத்தீங்கன்னா சுக்வீர் சிங். இந்த சுக்வீர் சிங் என்ன பண்ணியிருக்கான்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கிராமத்துல எல்லா பெண்களும் வர்றாங்க. அங்க பெண்கள் அனைவரும் நிறைய எளிமையான பெண்கள், ஏழை பெண்கள் வர்றாங்க. சோ அங்க குளிர்காலம் இருக்கிறனால அவர்களுக்கு போர்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சுக்வீர் சிங் பாஜகவுடைய முன்னாள் எம்பி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, போர்வை எல்லாம் வச்சுட்டு லைனா நின்று இருந்திருக்காங்க. எல்லாரும் பல மணி நேரம் காத்துட்டு இருந்திருக்காங்க. சோ இவன் வந்த அப்படின்னா எல்லாத்துக்கும் போர்வை கொடுக்குறான். திடீர்னு போர்வை கொடுக்கும் போது ஒருத்தவங்கள்ட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கறான். அவங்க பேர் சொல்றாங்க சுக்ரான் கான் அப்படிங்கிறாங்க. இது சுக்ரான் கானா, நீ முஸ்லீமா, போர்வை திருப்பி கொடு, உனக்கெல்லாம் கிடையாது, மோடி வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி பேசுவே திட்டுவ, அப்ப எங்கள்கிட்ட போர்வையை வாங்கிட்டு போவியான்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக காத்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமிய பெண்ணிடம் இருந்து இந்த போர்வையை பிடுங்கி வெளியே துரத்தி விட்டான் இந்த சுக்வீர் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜக சங்கி. வெறும் ஒரு ஆளை தாட்டுல பல மணி நேரம் இருந்து ஆல்ரெடி இந்த போர்வையெல்லாம் வாங்கினவரை மீண்டும் பேர்களை கேட்டி நீ முஸ்லீமா, இப்போ உனக்கு இந்த போர்வை கிடையாதுன்னு சொல்லிட்டு புடுங்கி இருக்கான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு கொடூர மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட இதற்கான விளக்கம் கேட்கும்போது சொல்றான், இது அரசு சார்பா கொடுத்த உதவி தொகையெல்லாம் கிடையாது, என் சொந்த பணத்துல கொடுக்குறேன், அது ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா நக்கலா பேசிட்டு போயிருக்கான். அப்ப இந்த அளவு என்ன பண்ணிருக்கான், இன்னைக்கு முஸ்லீம் வெறுப்பு தன்மையில கொடூரமா செயல்பட்டு இருக்கான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்ற வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிங்கிற நிலைமை தாண்டி முதல்ல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய இருப்பை இங்க கேள்விக்குறியா இருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு என்ன பண்றாங்க, திமுக சார்பு நிலையில பல்வேறு கட்சிகள் போயிட்டு இருக்காங்கன்னா அடிப்படை காரணம் எங்களுக்கு இருப்பை இங்க கேள்வியா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட பாஜகவை எந்த கட்சி திராணியோடு எதிர்த்து நின்று இன்னைக்கு களமாடுதோ அதோட நாங்க என்ன பண்றோம், மிங்கிலாகணும் சொல்லிட்டு தான் இன்னைக்கு திமுகவோட பல கட்சிகள் கிட்டத்தட்ட அனைத்து இஸ்லாமிய சிறுபான்மை கட்சிகள் அனைத்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக கூட்டணியை நோக்கி போயிருச்சு. அடிப்படை காரணம் இதுதான். நாளைக்கு சூழல் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். இன்னைக்கு நிலை என்ன, அதை அனுசரிச்சு இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இதுல விஜயுடைய நிலைப்பாடு என்ன, முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் வேணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த விஜய் எந்த அளவு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை அடையாளப்படுத்தி பாஜகவை கடுமையான முறையில் எதிர்த்துள்ளார். ஒரே பிரச்சனை ஆரம்பத்துல வக்பு திருத்த மசோதா, அதுல நானும் பேசியிருந்தேன் அவங்களுடைய கூட்டங்கள்ல. அதை தாண்டி பெரிய அளவுல முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கல. அந்த நிலை தான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சிறுபான்மை ஓட்டு முழுக்க டிஎம்கேக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. சோ நாம் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இந்த ரமலான்ல இருப்போம், பொறுமையாக இருப்போம். இந்த பாஜக சங்கிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடட்டும். நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு அழிவு இருக்கிறது. இந்த நிலத்திலிருந்து இந்த தீய சக்தி முழுமையாக துடைத்தெறிந்து வீசக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நிச்சயமாக நாம் நிம்மதியாக இருப்போம். அதுவரையிலும் பிஜேபியை எதிர்த்து, RSS எதிர்த்து, விஹெச்பியை எதிர்த்து போராடி கொண்டே இருப்போம் நம் உயிர் உள்ள வரை. காரணம் அது இந்த மண்ணுக்கான ஒரு தீய சக்தி, இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.